வழங்குபவர்கள் Paces Pay, secure digital payments with multiple features and great success rate. வணக்கம். நம்ம இப்போ ஒரு ஓவிய கண்காட்சிக்கு வந்திருக்கோம். அது எங்கே நடக்குதுன்னா சென்னை நுங்கம்பாக்கத்தில் உள்ள லலித் கலா அகாடமி அரங்கில் நடக்குது. ஒரு 6 ஓவியர்கள் சேர்ந்து ஒரு கண்காட்சி வச்சுருக்காங்க. அதுக்கு ட்ரீம்ஸ்கேப்ஸ் அண்ட் ரியாலிட்டிஸ்னு பேர் வச்சுருக்காங்க. வெவ்வேறு வகையான ஓவியங்களை அவங்க வச்சுருக்காங்க. மெட்டல் ரிலீஃப்ஸு, நீர்வண்ண ஓவியங்கள், சில பேர் அக்ரலிக் அண்ட் ஆயில் பெயிண்டிங்ஸ், இதெல்லாம் கலந்த ஒரு கலவையாக அந்த ஓவியங்கள் இருக்குது. இந்த ஓவிய கண்காட்சியில் கலந்துக்கிற 6 பேர் யாருன்னா, பாண்டிச்சேரியை சேர்ந்த ஏழுமலை, சென்னை சோழமண்டல் வில்லேஜை சேர்ந்த ஹேமலதா சேனாதிபதி, அப்புறம் இலக்கிய உலகத்தில் அறிமுகமான ஓவியர் சுந்தரம் முருகேசன், மணிமாறன், SMC ராஜேஷ், அப்புறம் வசந்தன் வீரப்பன். இந்த 6 ஓவியர்களுடைய ஓவியங்கள் தான் இந்த கண்காட்சியில் இருக்குது. வாங்க நம்ம போய் பார்க்கலாம்.
புதுச்சேரி. சிறு வயதிலிருந்தே ஓவியங்கள் வரைவதில் ஆர்வமாக இருந்தேன். அது எப்படி முறைப்படுத்துறதுன்னு தெரியாமல் இருந்தது. அப்போ நான் போயிட்டு இந்த விளம்பர ஓவியர்களிடம் வேலை செஞ்சுட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் நான் அந்த ஓவிய கல்லூரியெல்லாம் எனக்கு தெரியறதுக்கு வாய்ப்பு இல்லை. அதுமாரி வழிகாட்டவும் யாரும் இல்லாமல் இருந்தது. அதுக்கப்புறம் நான் அப்படியே ஓவியங்களை பண்ணிகிட்டு இருந்தேன். அப்போ இடையில் வந்து நான் புகைப்படத்துறைக்கு போயிட்டேன், புகைப்படத்துறை. அதுக்கப்புறம் ஓவிய கல்லூரியில் நண்பர் ஏழ்மலை படித்து கொண்டிருந்தார். அப்போது அங்கே போய் பார்த்துட்டு நான் நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு வாய்ப்பாக இருந்தது. அதுக்கப்புறம் அவங்களும் ஃபோட்டோகிராஃபி பண்ணுறதுக்கு எனக்கு வாய்ப்பு கொடுத்தாங்க. அப்போ பண்ணிகிட்டு இருக்கும்போது நான் ஃபோட்டோகிராஃபி எஜுகேஷன் பண்ணிகிட்டு இருந்தேன். அந்த நேரங்களில் வந்து நான் ஓவியங்கள் 15 வருடங்களுக்கு அப்புறம் ஓவியங்கள் வரைகிறதுக்கு திரும்பவும் எனக்கு ஆர்வம் கிடைத்தது. அது பண்ணிகிட்டு இருக்கும்போது தேசிய ஓவியர் மாணிக்கம் அவர்கள் என்னை வந்து ஆர்வப்படுத்தி ஓவியம் நான் வரைய ஆரம்பிக்கும் போது இந்த சிற்பங்கள் மேலே எனக்கு நிறைய ஈர்ப்பு இருந்தது. அதை ஓவியமாக வரைய வேண்டும் என்பதில் எனக்கு அதிக ஆர்வம் இருந்தது. அப்போது வரைந்து கொண்டே இருக்கும்போது இந்த மாதிரி ஓவியங்கள்லாம் வரைந்து கொண்டிருந்தேன். அப்போது சில காம்படிஷன்லாம் செலக்ட் ஆகியிருந்தோம். அதுக்கப்புறம் பண்ணிகிட்டே இருந்தோம். அது கொஞ்சம் மாறி கொஞ்சம் அப்ஸ்ட்ராக்டாக பண்ணுறதுக்கு தோணியது. அது இயல்பாகவே நடந்து கொண்டு இருந்தது. அது மாதிரியான படங்கள் தான் இவைகள்லாம். இன்னும் நான் வந்துட்டு அது தொடர்ந்து பண்ணும்போது அது மாறிக்கொண்டே இருக்கிறது. வண்ணங்கள் வந்து ரொம்ப பளிச்சுன்னு இருக்கிற ஓவிய வண்ணங்கள் இல்லாமல் அந்த இயல்பு நிலையை மாறக்கூடாது. நம்ம எதை சார்ந்து செய்கிறோமோ அந்த இயல்பு நிலை மாறக்கூடாதுன்றதுக்காக கலர்கள் வந்து வண்ணங்கள் வந்து நாங்கள் 3-4 கலர் மட்டும் நான் வந்து பயன்படுத்தி கொண்டிருக்கிறேன். அதன் மூலமாக தான் இந்த ஓவியங்களை வரைந்து கொண்டிருக்கிறேன். அது இன்னும் ஒவ்வொரு நாளும் அது ஒவ்வொரு விஷயங்களை எனக்கு சொல்லிக் கொண்டே இருக்கிறது. அது வந்து நான் பயணித்து கொண்டிருக்கிறேன். அது என்னென்னா பயணிக்க வைக்கிறது. அது இயல்பாகவே நடந்து கொண்டிருக்கிறது. அது ஏதோ ஒரு சக்தி என்னை நிகழ்த்துவதற்குள் இருக்கிறது. அதனால தான் என்னுடைய தனி ஓவிய கண்காட்சிக்குறம் யாதுமாகி அப்படின்ற பெயர் வைத்து நான் நடத்தினேன். அது அப்படியாக தான் நான் நம்புகிறேன். அப்படி நானாக இல்லாமல் ஏதோ ஒரு சக்தி என்னை இயக்குகிறது. அது போலவே அப்போதைய நுண்கலை கல்லூரி முதல்வர் சிற்பி ஜெயராமன் அவர்களின் ஆர்வப்படுத்தினார். இப்படி நண்பர்கள் மணிமாறன் என்னுடன் முதல் ஓவிய கண்காட்சி நானும் அவரும் இணைந்து நடத்தினோம். தொடர்ந்து நடக்கிறதுக்கு நண்பர்கள் வந்து ஆர்வமாக இருந்தார்கள். அப்படி நடந்து வந்து கொண்டு இருந்தபோது நாங்கள் இது வரைக்குமே இப்போ வந்து ஓவிய கண்காட்சி லலித் கலா அகாடமி வரைக்கும் நாங்கள் பண்ணுறதுக்கு நண்பர்கள் மிக துணையாக இருக்கிறார்கள். அவர்கள் எல்லோருக்குமே என்னுடைய நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். நேரத்தில் நன்றி. வணக்கம். நான் வந்து இப்போ புதுச்சேரியிலேருந்து ஏழுமலை. நான் வந்து கல்லூரி பாரதியார் பல்கலைக்கழகத்தில் 2001 முடிச்சுட்டு இந்த துறையிலேயே வந்து பயணம் செஞ்சிட்ருக்கிறேன். கல்லூரி முடித்த நாள்லேருந்து அதுக்கு பிறகு வந்து ஒரு மீடியத்தை கையில் எடுத்துக்கிட்டு வாட்டர் கலர்ன்ற ஒரு பயணத்தில் போயிட்டுருக்கேன். அது ஒரு இன்ஃபினிட்டியான ஒரு மீடியம். ஸோ ரொம்ப விருப்பப்பட்டு எடுத்துக்கிட்ட மீடியம். ஏன்னா அது வந்து சூழிகள் சம்மந்தப்பட்ட விஷயங்கள், நம்ம இருக்கிற அட்மாஸ்பியர், இந்த விஷயத்தெல்லாம் வந்து அதில் பதிவு பண்ணுறதுக்கு ரொம்ப அற்புதமான ஒரு இது. ஏகப்பட்ட அதில் நிறைய விஷயங்கள் சொல்ல வருது. லைஃப் ஸ்டைலை பற்றியும், அதோடு வந்து தத்துவம் சார்ந்த விஷயங்கள், மனம் சார்ந்த விஷயங்கள், அதை வந்து ஃப்ராக்ரன்ஸ் ஆஃப் லேண்டுன்னு சொல்லுவாங்க, அது விஷயமா அதெல்லாம் படம் பண்ணிகிட்ருக்கிறேன். அதான் இந்த துறையில் வந்து பயணம் பண்ணுறது வந்து எனக்கு ஒரு பெருமையான ஒரு விஷயமா இருக்குது. காரணம் என்னென்னா அதை வந்து ஊக்கப்படுத்துதல் ரொம்ப ஒரு ஓவியனுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அது வந்து எனக்கு வந்து புதுச்சேரியில் அந்த மண்ணில் கிடைச்ச வந்து ஒரு வரப்பிரசாதம். ஏன்னா அங்கே வந்து பல வகையான நாட்டை சார்ந்த டூரிஸ்ட்டுங்கெலாம் வந்து என்கரேஜ் பண்ணுறாங்க. ஓவிய கண்காட்சி நடத்துகிறப்போ அதுக்குண்டான கம்யூனிகேஷன் தொடர்புகள்லாம் கொஞ்சம் எளிமையாக இருக்கிறதால எனக்கு கொஞ்சம் அது வலிமைப்படுத்திச்சுன்னு வச்சுங்களேன். இப்போது கடந்த ஒரு 20 வருடங்களாக வந்து அதில் மேற்கத்திய நாடுகளுக்கு, ஐரோப்பா அந்த சார்ந்த நாடுகளுக்கு வந்து பயணம் பண்ணிகிட்ருக்கிறேன். ரெகுலராக வருஷத்தில் 3 மாதம் கிளாஸ் கொடுக்குறது. அந்த மாதிரி இப்போ பார்த்தீங்க நடக்கிற ஷோ பார்த்தீங்கன்னா இங்கே நாங்கள் வந்து ஒரு 6 பேர் ஒன்றா பயணம். ஒவ்வொருவரும் ஒவ்வொரு பரிணாமம் வளர்ச்சி கொண்ட ஒரு ஓவியர்கள். அவர்கள் வந்து என்னென்னா அவர்களுக்குன்னு ஒரு இண்டிவிஜுவாலிட்டி ஆர்ட் வச்சுக்கிட்டு அவங்கள வந்து ஒர்க் பண்ணிகிட்ருக்குறாங்க, பயணம் பண்ணிகிட்ருக்காங்க. அதில் பார்த்தீங்கன்னா ஓவியர் வந்து மணிமாறன், ராஜேஷ், வசந்தன், இவங்க சென்னையை சார்ந்த
ஹேமலதான்னு சொல்லிட்டு ஹேமலதா சேனாதிபதி அவங்க வந்து ஒர்க் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் வந்து சுந்தரன் ஈரோட்டிலேருந்து அவர் ரொம்ப நாள் பழக்கம், ரொம்ப அற்புதமான ஒரு மனிதர். அவரையும் வந்து இந்த ஓவிய கண்காட்சி இணைச்சி ஒர்க் பண்ணணும்னு சொல்லிட்டு ஆசைப்பட்டோம். நல்ல டீமாக ஒர்க் பண்ணியிருக்கோம். ஏன்னா அதுதான் ஒரு ஃபுல்ஃபில்லான ஒரு இது, டீம் ஃபார்ம் பண்ணுறது ரொம்ப முக்கியம். அதனால் நாங்கள் 6 பேர் ரொம்ப முழு மனதோடு இதில் ஈடுபாட்டோடு எல்லோரும் வந்து சப்போர்ட்டோடு ஒர்க் பண்ணிட்டுருக்கோம். ரொம்ப சந்தோஷமானது. பார்த்திங்கன்னா என்னோடய சப்ஜெக்ட் சம்மந்தப்பட்டது டெய்லி லைஃப் ஸ்டைல், அதை பற்றி பண்ணுறேன். இப்போ நார்த் இந்தியா போனேன் 2 வருடங்களுக்கு முன்னாடி போனப்போ இது ஹரித்வார், ரிஷிகேஷ், இதெல்லாம் வந்து பஞ்சாப், ஜெய்ப்பூர். அந்த பெயிண்டிங்லாம் பார்த்திங்கன்னா ஜெய்ப்பூர்லேருந்து பண்ணது. இது புதுச்சேரியில் இருக்கிற ஒரு அட்மாஸ்பியர். ஈவினிங் இந்த பேனர்ஸ் கலாச்சாரம் இருக்கும், அதில் வந்து அந்த ஈவினிங் டைமில் வந்து அந்த அட்மாஸ்பியர் எப்படி இருக்குதுன்றதை விளக்கி சொல்கிறதுக்காக பண்ணுறது ரொம்ப எனக்கு பிடிச்ச ஒரு சப்ஜெக்ட். ஏன்னா நான் வந்து சின்ன வயசில் வந்து கல்லூரி படிக்கிறதுக்கு முன்னாடி இந்த கேரியர் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி பேனர் ஆர்டிஸ்டாக இருந்தேன். அதில் வந்து பயணம் பண்ணதால் இந்த இதெல்லாம் வரப்போ பார்க்குறப்ப ரொம்ப அற்புதமான ஒரு அட்ராக்ஷன் அதுதான். அதுக்கப்புறம் இந்த லேண்ட்ஸ்கேப் பார்த்திங்கன்னா குளங்கள், இந்த மாதிரி தாமரை குளங்கள், இதெல்லாம் வந்து நம்ம ரொம்ப என்னை அட்ராக்ட் பண்ணுது. அதில் பார்த்திங்கன்னா ப்ளூ ஸ்பேஸாக இருக்கும். மோரோவர் சார் வந்து சிவகுமார் சார் வந்து ஒரு 2 நாள் முன்னாடி ஸ்பீச் சொல்லியிருந்தார். ப்ளூ அதிகமாக இருக்குது ஓவியத்தில். என்னென்னா இந்த பிரபஞ்சத்தோட 1/3 முக்கால் பகுதி வந்து ப்ளூ சம்மந்தப்பட்டது தான் இருக்கும். அதோட இது வந்து நிகழ்வு வந்து ஓவியத்தில் காட்டியிருக்கு, ரொம்ப அற்புதம். அதுதான் ஹைலைட்டு. அதுக்கப்புறம் ஒரு சின்ன ஒரு ஐக்கான், ஒரு உயிர்ப்பிக்கிற ஒரு விஷயமா இந்த லோட்டஸ் விஷயத்தை நம்ம வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கிறோம். புதுச்சேரி காட்சிகள் சம்மந்தமாக எல்லாத்தையும் நாங்கள் வந்து செஞ்சிட்ருக்கோம். ஸோ வந்து இந்த பயணத்தில் வந்து சிறப்பாக ரொம்ப மகிழ்ச்சியாக போயிட்டுருக்குதுன்னு வச்சிங்களேன். இது வரைக்கும் பார்த்ததுல இந்த ஏரியாவில் இருக்கிற ஒர்க்கு ஃபுல்லாகவே என்னுடைய ஒர்க்கு தான் வச்சிங்களேன். வாட்டர் கலர் சைட் இது ஃபுல்லாகவே போர்ட்ரேட்டு, கொஞ்சம் அக்ரிலிக் பெயிண்டிங் ஒர்க் பண்ணிகிட்ருக்கிறேன். அக்ரிலிக்ஸ் இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன லேண்ட்ஸ்கேப்பு ஃப்ரான்ஸ்லேருந்து, ஸ்பெயின் ஃப்ரான்ஸுக்கு நடுவில் ஒரு முக்கியமான ஊர் கோலியூர்னு சொல்லுவாங்க. இது நம்ம பாண்டிச்சேரி சீனு. இது ஃபுல்லாகவே வந்து வாரணாசி, எல்லாமே வெரைட்டி ஆஃப் வாட்டர் லொக்கேஷனை ஒர்க் பண்ணி பெயிண்டிங் பண்ணிகிட்ருக்குறோம். இந்த ஓவிய கண்காட்சியோட பிரதான ஒரு முக்கியமான விஷயமே என்னென்னா, இங்கே ஒவ்வொரு ஓவியர்களும் அவரோட தனித்திறமைகள் வந்து அபரிவிதமான ஒரு விஷயம். ஏன்னா அவர் எடுத்த பயிற்சிகள் அப்படி. அதனால் வந்து எல்லாருமே வந்து அப்ரிஷியேட் பண்ணக்கூடிய வந்து 6 பேரும் ஒரு 6 விதமான பரிணாமத்தில் இருக்காங்க. டைமென்ஷன், நல்ல குவாலிட்டி ஆஃப் ஆர்ட்டு, குவாலிட்டி ஆஃப் ஆர்டிஸ்ட்டு, குவாலிட்டி ஆஃப் பர்சன், அது ரொம்ப முக்கியம் ஒரு ஆர்டிஸ்ட்டுக்கு. ஸோ இது வந்து ஃபுல்ஃபில்லான ஒரு நிகழ்ச்சியாக வந்து எல்லோரும் நினைக்கிறாங்கன்னு சொல்லிட்டு நானும் அதே நினைக்கிறேன், பெருமையாக நினைக்கிறேன். உங்கள் ஓவியர்கள் எல்லாரும் இந்த இங்கே காட்சிப்படுத்தினதுக்கு வந்து எங்களுக்கு பெரிய மகிழ்ச்சி. சென்னையில் இது முதல் தடவை. ஸோ அது ஒரு நல்ல பதிவாக இருக்குது. இந்த புத்தாண்டோட நிகழ்வாக இருக்குதுன்னு சொல்லிட்டு ரொம்ப பெருமை நினைக்கிறோம். ரொம்ப நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க.